ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். ஒரு 10 வருஷத்துக்கும் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஊபர், ஓலா எல்லாம் வந்த புதுசு. அப்போது என்னுடைய மூத்த மகன் வந்து பஞ்சாபில் வேலை செஞ்சிட்டு இருந்தார். அவர் ஒரு நாள் ராத்திரி எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னார். அவர் வந்து அங்கேருந்து ஊருக்கு கிளம்பி வராரு. பஞ்சாப்லேருந்து டெல்லி வந்து டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டில் இங்கே சென்னை வருவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய ரூட். அ திடீர்னு ஒரு நாள் அன்னைக்கு சொன்னாரு, நான் காலேஜ் முடிச்சுட்டு காலேஜில அவங்க ப்ரொஃபஸரா வேலை செஞ்சாங்க. காலேஜ் முடிச்சுட்டு ஃபோன சார்ஜ் போடாம வந்துட்டேன். ஆகையினால எனக்கு வந்து ஃபோன்ல சார்ஜ் இல்ல. அதிகம் உங்களுக்கு மெசேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. சரி பரவால்ல அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னாங்க, அம் ட்ரெயின் வந்து 2 மணி நேரம் லேட் ஆகுது. ஸோ நான் இதில வந்துட்டு டெல்லியில ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி ஏர்போர்ட் போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்கு. எப்படி போக போறேன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் உடனே யோசிச்சேன். நான் வந்து அந்த டைம்ல இந்த ஊபர், ஓலா எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ நான் கேட்டேன், "நான் வேணா அதில போட்டு பார்க்கட்டுமா உனக்கு?" அப்படின்னு. "நீங்க சென்னையில இருந்துகிட்டு டெல்லிக்கு போட்டுருவீங்களா?" அப்படின்னு கேட்டான். "நீ என்னுடைய டீட்டெயில்லாம் உன்னோட டீட்டெயில்லாம் குடுப்பா, நான் ட்ரை பண்றேன்" அப்படின்னு. அவன் உடனே ரயில்வே ஸ்டேஷன் பேரு, போக வேண்டிய டெர்மினல் நம்பரு எல்லாமே எனக்கு குடுத்தான். நான் ஊபர் ஓப்பன் பண்ணி, ஒர்க் பண்ணி அத சரி பண்ணிட்டேன். அவனுக்கு ஒரு வண்டி விழுந்துருச்சு. ஒரு கேப். அப்ப நான் சொன்னேன், "கேப் இந்த நம்பர் கேப் உனக்கு வருது. வந்துடுச்சு. நீ ஏறிட்டன்னா எனக்கு மெசேஜ் குடுத்துரு" அப்படின்னு சொல்லி, அவன் கரெக்ட்டா ஸ்டேஷன்ல இறங்கி, அங்க போய் என்ட்ரன்ஸ்ல அந்த கேப்ப கேட்ச் பண்ணிட்டான். கேட்ச் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் போட்டுட்டான், "நாங்க கேப் ஏறிட்டோம்" அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னால இதே செய்ய முடியும்னு நான் நெனச்சதே கிடையாது. ஏன்னா, சென்னைக்கு வெளியில நான் அந்த ஊபர், ஓலா ஆப்ப யூஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது. அதுவும் சென்னையில இருந்துகிட்டு, தெரியாத ஒரு இடத்துல இந்த மாதிரி பிக்கப் போட்டு குடுக்க முடியும் நடுராத்திரிக்கு அப்படிங்கிறத என்னால யோசிச்சும் பார்த்ததில்ல. நான் யோசிச்சும் பார்த்ததில்ல. என்னால செய்ய முடியும்னு நான் நம்புனதும் இல்ல. ஆனால், ஒரு கட்டாயம் வந்தப்போ, நான் கடகடன்னு அத செஞ்சேன். செய்ய முடிஞ்சது. நம்ம அத்தனை பேருக்கிட்டயும் நமக்கு தெரியாத நிறைய திறமைகள் இருக்கு. நமக்கு ஒருவேளை அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஆனால், நாம சமாளிக்கக்கூடிய, நாம செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அது அந்தந்த மாதிரியான தேவைகள் வரும்போது மட்டும் தான், அது நமக்கு தெரிய வருது. ஆகையினால எத பார்த்தும் பயப்படாதீங்க. "இத என்னால செய்ய முடியுமா? இது என்னால முடியுமா? அது ரொம்ப பெருசா இருக்கே! இது ரொம்ப கஷ்டமா இருக்கே!" அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தையும், எந்த டாஸ்க்கையும் பார்த்து பயப்படாதீங்க. யோசிங்க. இத நம்ம செஞ்சு பார்த்தா என்ன? என்ன நஷ்டம் வந்துற போகுது? அப்படின்னு பிராக்டிகலா யோசிச்சு, அதுல இறங்கி பாருங்க. கண்டிப்பா உங்களாலயும் நெறைய புதிய புதிய விஷயங்கள சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும்.